ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. எனது பழைய பேர் சுதாகர், புது பேர் அகமது. நான் இஸ்லாத்தை இறைவன் நாட்டத்தால் ஏற்றுக்கிட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு. நான் பிறப்பால் இந்து குடும்பத்தில் பிறந்து அப்புறம் ஏத்திஸ்டாக ஒரு 25 வருஷம் வாழ்ந்து, ஏன்னா இறைவன் சொல்கிறான், இந்த உலகம் இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கம்னு. அந்த சொர்க்கத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் 25 வருஷம். சொர்க்கத்தை வாழ்ந்துட்டு தான் அப்புறம் சரி அதில் சரியாக இல்லை அப்படின்ன பிறகு தான் நான் இஸ்லாம் ஏற்றுக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் எடுக்க போகிற தலைப்பு உரிமையாளர் யார், ஓனர் யார். குரானில் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இறைவன் பல அற்புதங்களை நிகழ்த்தினதா செய்தி இருக்கு. ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கும்போது ஒரு மாதிரியான அற்புதங்களை கொடுத்து தான் மனிதர்களுக்கு அந்த ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்துருக்கான். அதை வச்சுதான், ஏன்னா இறைவனை நேரில் அவங்க பார்க்கல, ஆனால் அந்த அற்புதங்களை வச்சு நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்தது. கடைசியா இறை செய்தியுடைய அற்புதம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த திருக்குரான் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது நம்மளால் அனுபவபூர்வமாக உணர முடியும். இதை படிக்க படிக்க ஆழமாக உள்ளே போக போக நானும் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டவன் தான். இஸ்லாமுக்கு வந்த பிறகு இது ஒரு புக்கு தானே, இதில் என்ன வெறும் எழுத்துக்கள் தானே இருக்குது, இது என்ன அற்புதமாக இருக்க முடியும், இதை வச்சு என்ன நடந்துட போகுது அப்படின்லாம் தோணி இருக்க காலம் உண்டு. அது அறியாமை காலம். அல்லாவுக்கு அதாவது இறைவனுக்கு அது தெரியும். இறைவன் நேர்வழியிலேயே என்னை கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தோணுது. ஸோ இதுக்குள்ள படிக்க படிக்க நமக்கு அந்த அற்புதம் புரிய ஆரம்பிக்குது. ஓ, இவ்வளவு இருக்கா, இப்படி இருக்கா, ஏன் இப்படி அப்படி. இது ஒரு பெரிய, நான் போன தடவையே பேசியிருந்தேன், இதை பற்றி பல லட்சம் பேர் இதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி எழுதிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி இன்னும் எழுதிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன புரிதல் வருதோ அதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆச்சரியம், பல ஆச்சரியங்கள் எனக்கு இதில் கிடைக்குது. அதில் அப்படி ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு 2 வசனங்களை ஒரு அத்தியாயத்திலேருந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த இறை மறுப்பாளர்கள் இல்லை முஸ்லீம்ல இருக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு நமக்கு புரிதல் இருக்காது. உலகத்தில் ஏன் இது நடக்குது. இப்போ எல்லாரும் ஃபேமஸாக பேசுவாங்க, காசால நடக்குது, உங்கள் இறைவன் எங்கே இருக்கான், பாலஸ்தீனத்தில் பிரச்சனை நடக்குது, உங்கள் இறைவன் எங்கே போனான், அங்கே போர் நடக்குது, உங்கள் இறைவன் எங்கே போனான், இங்கே விபத்து நடக்குது, உங்கள் இறைவன் எங்கே போனான், பூகம்பம் நடக்குது, எங்கே. என்ன நடந்தாலும் நல்லது நடந்தால் கேட்க மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களால நினச்சிப்பாங்க, என்னால தான் நடக்குது அப்படின்னு. கெட்டது நடந்தால் மட்டும் எங்கடா ஆளக்கானு தேடுவாங்க, யாரா ஓனர் அப்படின்னு தேடுவாங்க. இதுக்கு அப்போ நல்லா பாருங்க, கெட்டதுக்கு ஓனரை தேடுறாங்க, நல்லதுக்கு நான் தான் ஓனர்னு இருப்பாங்க. இதுதான் மனுஷனுடைய மனநிலை. கரெக்டுங்களா? இது காலங்காலமாக இருக்குது. நம்ம மக்களே குழப்பத்தில் தான் இருப்போம். இதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இதில் அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரே அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நான் அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஸ்டன் ஆகி உட்காருவாங்கன்னுவாங்க, அப்படியே பாஸ், அப்படியே லைஃப் அப்படி நின்று போச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த வசனத்தை படிக்கும்போது. என்ன இப்படி ஒரு வசனம் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒரு பகுதி. நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு உதாரணத்தை ஒன்று சொல்லி நான் உள்ளே போகிறேன் அந்த வசனத்துக்குள்ள. இப்போ 2 உதாரணமாக எடுத்துப்போம். இப்போ நமக்கு அப்பா இருக்காங்க. அப்பா இப்போ நம்ம ஒரு வயசு வருது, பொறுப்பான வயசு வந்துருச்சு பையனுக்கு அப்படின்னு பொறுப்பை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம போய் அப்பாட்டப்பா, நான் ஒரு பொறுப்பு வந்துட்டேன், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னா செய்ய போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒன்று கொடுத்து பார்ப்பாங்க, நீ இதை செஞ்சுட்டு வா, பொறுப்பாக இருந்தேன்னா அடுத்தது உனக்கு செய்கிறேன் அப்படின்னுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், சரி இந்த 1 லட்ச ரூபா வச்சுக்க, பணம் ஏன் பணம், நீ நாளைக்கு இந்த 1 லட்ச ரூபாய்க்கு கணக்கு சொல்லணும், ஆனால் நீ பொறுப்பாக பண்ணு, முடிஞ்சதை பண்ணிட்டு வா. முடிஞ்சதை பண்ணிட்டு வந்தால் சொல்லுவோமே ஒழிய இதை வச்சுக்கிட்டு நீ என்ன அப்படி சொல்லவே மாட்டாங்க. ரைட்டா? முடிச்சுட்டு வந்த பிறகு பார்ப்போம், பொறுப்பாக இருந்தாப்பிள்ளையா, என்ன செஞ்சாரு, நட்டமா லாபமா, செலவழிச்சது என்ன, கணக்கு என்ன, அப்புறம் தான் ஒரு நம்பிக்கையை வைப்போம். சரி, இவருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே கொடுக்கலாமா இல்லையான்னு. இது புரியுது தானே? நல்லா புரியும் எல்லாருக்கும், யாருக்கு புரியாமல் இருக்காது. சரி, கம்பெனியில் வேலை செய்கிறோம். இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் லேப்டாப் இல்லாமல்லாம் வேலைன்றது இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிற விஷயம் தான். இல்லாமல்லாம் இருக்கவே முடியாது. இல்லை ஒரு கம்ப்யூட்டராவது இருக்கும். யாரோட சொத்து? கம்பெனி சொத்து. கம்பெனி என்ன சொல்லும், இது நீ இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கணும், நீ கம்பெனி விட்டு போனே திரும்பி கொடுத்துடணும். அப்போ நமக்கு என்ன ஒரு பயம் இருக்கும், கம்பெனியோட சொத்து, ஓனர் நான் இல்லை, ஓனர் அவங்க, நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கான பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ்னுவாங்க. அத்தாரிட்டி இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ நான் பொறுப்பாக யூஸ் பண்ணுவோமா? நான் ஓனர் இல்லை, நமக்கு நம்பிக்கை இருக்குமா? ஓனர் வேற யாரோன்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் புரியுது தானே? இதுதான் நம்ம வாழ்க்கையும். அது அடுத்து உள்ள வர்றேன் நான். இப்போ நான் அந்த வசனங்களை படிக்கிறேன்.
அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் எனக்கு புரிஞ்சதே இவ்வளவு. இன்னும் நிறைய உலமாக்கள் இல்லை அறிஞர்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. பூமியிலும், இது நான் அல் ஹதீத் சூரா 57. இது ரொம்ப பவர்ஃபுல்லான சூறா. சூறாவோட பேரே இரும்பு. தமிழ்ல சொன்னா இரும்பு எவ்வளவு உறுதியானதோ, தயவு செய்து எல்லாரும் இந்த சூறாவை முழுசா படிச்சு அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு உறுதியான ஒரு கேடயம் இந்த சூறா. ஆழமான சிந்தனைகளை தூண்டி விடும் நம்மளை. அதுல ஒரு வசனம் பாருங்க, 22வது. பூமியிலும் உங்களிலும் எந்த துன்பம் ஏற்படுவதற்கு முன்பும் அதை உண்டாக்குவதற்கு முன்பும், அதாவது பூமியிலும் உங்களிலும் யார் இந்த ஓனர்ஷிப்பை எடுக்க முடியும்? கேட்குறாங்கல்ல, பூகம்பம் நடக்குது, கொலை நடக்குது, அங்கே குழந்தைங்களை கொல்றாங்க, யார் பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு? பூமிக்கு மொத்தத்துக்கு ஒருத்தர் பொறுப்பெடுக்க முடியுமா? யாராவது எடுக்க முடியுமா? அவர் ஒரு பெரிய நாட்டோட அதிபதி, இன்னைக்கு சொல்லிக்கலாம், எல்லா நாடும் எனக்கு தான் கட்டுப்படுதுன்னு நம்ம பேசிக்கலாம், பேட்டியில் பேசலாம், எல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் செய்யலாம். மொத்த பூமிக்கும் நான் தான் ஓனர். உங்களுக்கும், பூமி மட்டும் இல்லை, இண்டிவிஜுவலுக்கும் பாருங்க, மொத்த பூமி, மரம், செடி, கொடி, மீன், யானை, எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கும், அதாவது ஒரு இண்டிவிஜுவலையும் சேர்த்துக்கிறது அந்த லிஸ்ட்ல. உங்களுக்குள்ளும் ஏற்படும் துன்பத்துக்கு, ஏன்னா மனுஷன் இன்பத்துக்கு கேட்கவே மாட்டான், நான் தான்னுவான், துன்பத்துக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கான் ஆளை. தெளிவா இருக்கு. ஒரு இன்பன்ற வார்த்தையே வரலங்க, துன்பம் மட்டும் தான் வருது. இதுல துன்பம் ஏற்படுவதற்கு முன்பே, அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. பதிவேட்டில்னா ரெக்கார்டுல இருந்துருச்சு. அப்ப நல்லா திரும்ப யோசிச்சு பார்க்கணும். பூமி மொத்தத்துக்கும், பூமி எப்போ வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தோராயமா தான் பேச முடியும். அதை எவன் உருவாக்கணும்னா அவனுக்கு மட்டும் தான் தெரியும் எக்ஸாக்டா. நமக்கெல்லாம் ஒரு குத்துமதிப்பா தான் கண்டுபிடிக்க முடியும். அதுலயும் நம்ம பிறந்து வளர்ந்து, நம்ம இப்ப உலகத்துல இது வரைக்கும் பிறந்த ஆதாம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணக்குல சொல்றாங்க 110 பில்லியன் மக்கள் இறந்து இப்ப ஒரு 8 பில்லியன் இருக்காங்க. 8 பில்லியன்னா 800 கோடி. அப்ப 110 பில்லியன் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் வரப்போறவங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இங்க பொறுப்பு இருக்கு, இது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. அப்படி ஒரு புக் இருக்காமா, அதுல ஆல்ரெடி இருக்கு, வர்றதுக்கு முன்னாடியே எழுதியாச்சு. அடுத்த விஷயத்த பாருங்க, இது இறைவனுக்கு லேசானதுன்றான். நமக்கு தான் பிரமிப்பு, யோசிக்கவே முடியாது நம்மளால. அந்த புக்கு எவ்வளவு பெருசா இருக்கணும், எல்லா ரெக்கார்டும் உள்ள இருக்காமா. அப்ப அது எவ்வளவு பெரிய புக்கா இருக்கணும். அது சொல்லிட்டு பாருங்க, இதெல்லாம் இறைவனுக்கு ஒரு விஷயமே இல்லப்பா அப்படின்னு வருது இந்த வார்த்தை. அப்ப கேட்கிற கேள்விக்கு பதில் வந்துருச்சு இல்ல. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் அந்த புக்ல இருக்கு ரெக்கார்டு. நீ எங்க போய் ஓனரை தேடிக்கிட்டு இருக்க? எங்கன்னு கேட்காத, அது புக்ல இருக்கு, அதை எழுதிட்டேன், இது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. இது முதல் வசனம். அடுத்த வசனம் பாருங்க. உங்களுக்கு தவற விட்டதின் மீது நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும். இப்போ ஒரு விஷயம் என்னை விட்டு போயிருச்சு, நான் ரொம்ப உழைப்ப போட்டேன், இல்லை ஏதோ ஒரு பண்ணேன், எதிர்பார்த்தேன், நடக்கல, அதான் தவறு வருது. என்னை விட்டு போயாச்சு, அது என்கிட்ட வராம போயிருக்கும், இல்லை என்கிட்ட இருந்துட்டு போயிருக்கும். அதை பத்தி இங்க கவலைப்பட வேணாம். அதே சமயம் பாருங்க, உங்களுக்கு அவன் கொடுத்ததை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருப்பதற்காகவும், கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்காகவும், அதாவது பெருமை கொள்ளாமல் இருக்குது. இப்ப நான் உன்னை சாதிச்சிட்டேன், நான் செஞ்சேன், எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பெருமையும் படாதீங்க. துன்பம் வந்தா மட்டும் யார்கிட்டயாவது கொடுத்துடலாமான்னு பாக்குற நீங்க, நல்லது நடந்தாலும் பெருமை கொள்ளாதீங்க அப்படின்ற வார்த்தை வருது. ஏன்னா இந்த மாதிரி கர்வம் உள்ளவங்களை இறைவன் நேசிக்க மாட்டான். ஏன்? ஓனர் நானு, உங்ககிட்ட அந்த பொறுப்பை தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன், சரிங்களா? இதுல இப்ப இது பாருங்க, இறை மறுப்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை இறைவனை சரியான புரிதல் இல்லாம வாழ்றவங்க, நான் முஸ்லீமு, நான் இந்த மாதிரி கேட்டகரி லேபிளுக்குள்ளேயே வரல நான். ஏன்னா இதுலயே அப்படி வரல, இது முஸ்லீம்னு வார்த்தையே இதுல வரல. இது பொதுவான மனிதர்களுடைய மனநிலையை பத்தி பேசுது. அப்ப யாரு பொறுப்பெடுக்கிறா? உனக்கு ஒரு கெட்டது நடந்து போச்சுன்னா நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, அது உனக்கு அப்படித்தான் இருக்கு. உனக்கு ஒரு நல்லது நடந்தாலும் நீ ரொம்ப கர்வமா இருக்காத, நீ தன்மையா நடந்துக்க. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நான் தான் ஓனரு, நீ உன்னால முடிஞ்சதான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் இன்னும் இருக்கு. அதுக்கு அந்த கர்வம் கொள்றவனா நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்றான். அடுத்த வசனம் இன்னும் ஸ்ட்ராங்கானது. அவர்கள் எத்தகையோர் என்றால், யாரு? அந்த கர்வம் கொள்றவங்க. நல்லா பார்த்துக்கணும், பெருமை அடிக்கிறாங்கல்ல, என்னாலதான் நடந்துச்சு, என் உழைப்பு, என் எஃபர்ட்டு,
நான் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக பண்ணேன், அதனால எனக்கு வந்துச்சு, நான் வேலையில் ரொம்ப உழைச்சேன், அதனால என் ஓனர் கொடுத்தாரு. இந்த இந்த இதெல்லாம் இது சின்ன லெவலு, இதை விட பெரிய லெவலில் இருக்கு. நாட்டோட அதிபதி லெவலில் பேசுறதெல்லாம். அந்த பெருமை கொள்றவங்களுக்கு எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. கஞ்சத்தனம் செய்வார்கள். இது நமக்கு லேசா இருக்கும். கஞ்சத்தனம் செய்யணும், ஓகே, காசு கொடுக்க மாட்டாங்க போல. நல்லா பாருங்க, கஞ்சத்தனம் செய்து போங்க, மித்தவங்களையும் அதை செய்ய வைப்பாங்க. இப்ப கஞ்சத்தனம்னா ஏன் வருது இந்த இடத்துல? ஏன் கஞ்சத்தனத்தை சொல்லணும்? படைச்சவன் ஏன் கர்வம் இருக்கவங்களுக்கு கஞ்சத்தனம் இருக்கும்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, என் உழைப்புனாலதான் இது வந்ததுன்னு நான் நம்பினேன், எனக்கு இதுக்கு மேல வேற யாரோட சக்தியிலையும் இது நடக்கல அப்படின்னு நான் நம்பிட்டேன்னா அது மொத்தமும் என்னோட இதுன்னு நான் நம்புவேன். நாளை பத்தின பயம் எனக்கு இருக்கும். ஏன்னா நான் தான் அதனுடைய ஓனர், எனக்கு மேல யாரும் இல்லை, யாராலையும் இது செயல்படுத்த முடியல, என்னால மட்டும்தான் நடக்குது நம்பிட்டேன்னா நாளைய பத்தின அறிவு எனக்கு இல்லை. அடுத்த 1 ஹவர்லாம் எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு அறிவு இல்லை. அப்ப எனக்கு என்ன வரும்? பயம் வரும். பயம் வந்தா என்ன வரும்? என் உழைப்புல வந்ததுன்னு சொல்லி அதை நான் சேர்த்து வச்சுக்க தான் பார்ப்பேன். நான் யாருக்கும் கொடுக்கவே பயப்படுவேன். ஏன்னா கொடுத்துட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா இது ஏன் நாளில் உழைச்சேன். இப்ப என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கு, ஒரு உதாரணத்தை வச்சுப்போம். என் உழைப்புல வந்தது, நாளில் உழைச்சி எடுத்தேன், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? கஞ்சத்தனம் பாருங்க, வார்த்தைங்க பாருங்க எப்படி வருதுன்னு. அப்ப உனக்கு ஒரு கெட்டது நடந்தா அதை பத்தி கவலைப்படாத, நல்லது நடந்தா கர்வம் கொள்ளாத. அப்படி இருக்கிறவன் கஞ்சத்தனமா இருப்பான். அவன் இருக்கிறத தாண்டி அடுத்தவனையும் கஞ்சத்தனத்துக்கு ஊக்குவிப்பான். எப்பா இது கொடுக்காதப்பா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா, நீ என்ன வாட்டு போய் அந்த கஷ்டப்படுறேன் கேட்டான்னு போய் கொடுத்துட்டு வரான்னு. அப்ப 2 டைப் ஆஃப் பீப்புள் இங்க இருக்காங்க. இது டிசைன்லயே இருக்கிறது. ஒண்ணு, தன்னைய ரெப்ரசன்டேட்டிவ், நாங்க பிரதிநிதி, இங்க நடக்கிற எல்லா விஷயம் என்னால நடக்கல, எனக்கு கொடுக்கப்பட்ட சக்தியினால, திறமையினால, வாழ்க்கையினால நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அது செய்யறேன். வர்ற அவுட்புட் துக்கமா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், ரெண்டையும் நான் சரிசமமா பார்க்கணும். துன்பத்துக்கு கஷ்டப்பட்டு என்னால நடந்தது நான் மனக்குழப்பத்துக்கு போகக்கூடாது, நல்லது நடந்துருச்சுன்னா நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு அகங்காரத்துக்கும் போகக்கூடாது. ஒரு சமநிலையில நான் வாழணும். நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், கொடுத்ததில்ல, நான் என்ன சொல்லியிருக்கோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து போகலாம். ஏன்னா நான் ஓனரே இல்லை இதுக்கு. நாளைக்கு இது எனக்கு கிடைக்கலாம், என் கையில இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்ப மனநிலை பாருங்க, சைக்காலஜி எப்படி நார்மலாகி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளால வர முடியும். இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு குழப்பத்தில் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். கரெக்டா? ஒரு விஷயம் நம்ம நினைச்சிருப்போம், துக்கமாயி போச்சுன்னா என்ன போச்சு, ஏன் போச்சு, எவ்வளவு குழப்பம். அப்ப இதை படிச்சு பார்த்தா, இப்ப உனக்கு துன்பம் நடந்தா கவலைப்படாத, இது உனக்கு ஆல்ரெடி அப்படிதான் எழுதியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளவு ஆழமா இந்த 2 வசனத்து மட்டும் நான் பேசியிருக்கேன். இது கூட சேர்ந்து இந்த அத்தியாயம் பேர் இரும்புன்னு வந்தது காரணம்னா, இது இன்னும் ஒரு அதிசயம். அதுல அடுத்த வசனத்து பின்னாடியே வருது, அது தொடர்ச்சியா ஒரு இடத்துல வரும். நாங்கள் உமக்கு இரும்பை இறக்கினோம் அப்படின்னு வரும். இன்னைக்கு அது 2 விதமான பேசுறாங்க. இன்னைக்கு சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பு பூமியில இல்ல, வெளி கிரகத்துல இருந்து பூமிக்கு வந்ததுன்னு. அதனால இதோட மேட்ச் ஆகுதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இரும்பை இறக்கினோம்னு அர்த்தம் வருது உங்களுக்கு. இன்னொரு விதமான கருத்து என்ன இருக்குன்னா, இரும்பை கேடயம், அது ஒரு வலிமை, அதனால பயன்கள் நிறைய இருக்கு அப்படின்றத ஒரு ரெவல்யூஷனை பத்தியும் இதுல பேச்சு இருக்கு. ஏன்னா இரும்பு இல்லைன்னா இன்னைக்கு உலகம் வளர்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா இடத்துலயும் இரும்பு தான் இருக்கு. ஸோ அதை பத்தியும் இதுல ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இரும்புன்றது ஒரு கேடயம், உங்களுக்கு ஒரு ஷீல்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல வசனங்கள் உள்ள நம்ம ஆழமா போக 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 நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியும். இனியும் மக்கள் பூகம்பம் நடக்குது, காசால ஏன் இது நடக்குது அது நடக்குதுன்றவங்க போய் இந்த அத்தியாயத்துல இருக்கிற 22வது வசனத்தை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பதில் அதுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, எனக்கு என்ன சக்தி, எனக்கு என்ன கல்வி, எனக்கு என்ன பொருளாதாரம், எனக்கு என்ன ஆரோக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை வச்சு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுல வர்ற அவுட்புட்டுக்கும் நான் கவலைப்படுறதோ கர்வம் கொள்றதோ இல்லாம வாழ்ந்துட்டு போறது தான் உச்சக்கட்ட ஒரு அமைதியான மனநிலை அடையக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத சொல்லி நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இத்துடன் இந்த வாய்ப்பளித்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் நன்றிகளும்.